கேட்ட இடத்துல எடப்பாடி ஒரு ஆளே இல்லன்னா, இன்னைக்கு அவர் சொல்றாருல்ல, நான் எந்த கொம்பனாலும் இன்னைக்கு அதிமுக உடைக்க முடியாதுன்னு சொல்றாருல்ல. அதான் உடைச்சுட்டாங்கல்ல. உடைக்க முடியாதா? 37 எம்பிக்களோட தானே இவர்ட்ட கட்சிய குடுத்துட்டு போனாங்க ஜெயலலிதா அம்மா. என்னவா வச்சிருக்காரு? எத்தன எம்பி இருக்காங்க இப்ப அதிமுகல? ஆட்சியர்ல குடுத்துட்டு போனாங்க இவர்ட்ட. ஆட்சி இருக்கா? 37 எம்பி குடுத்துட்டு போனாங்கல்ல. 1 எம்பி இருக்கா? ஒரு 40 விழுக்காட்டுக்கு மேல வாக்குகள் குடுத்துட்டு போனாங்கல்ல. இப்ப இருக்கா 40? 20வது இருக்கா? என்ன ஒருங்கிணைந்த ஒரு தலைமையால குடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் சசிகலா அம்மாவ தேர்ந்தெடுக்கும் போதும் ஒருங்கிணைந்த தலைமையா தானே அதிமுக தேர்ந்தெடுத்துச்சு. அப்பவும் குழப்பம் இல்லையே. இவங்கெல்லாம் போய் இல்ல போயஸ் கார்டன்ல நின்னு அம்மா தான் போயிட்டாங்க. சின்னம்மா நீங்களாவது வந்து காப்பாத்துங்க கட்சிய தலைமை ஏத்து வாங்கன்னு சொல்லி இவங்க தானே கூட்டிட்டு வந்தாங்க போய் எல்லாரும். அப்ப எல்லாரும் ஒண்ணா தானே நின்னாங்க. ஒருத்தர் கூட அதுல முரண்படலையே. எல்லாரும் ஒண்ணா நின்னு தானே அந்த அம்மாவ கூட்டு வந்து பொறுப்ப குடுத்து ஒரு தலைமையின் கீழ தானே ஒருங்கிணைந்தாங்க. அப்ப எப்படி சிதைஞ்சது இந்த கட்சி? இப்ப சசிகலா அம்மா எங்க இருக்காங்க? டிடிவி எங்க இருக்காரு? ஓபிஎஸ் எங்க இருக்காரு? செங்கோட்டை எங்க இருக்காரு? எடப்பாடி எங்க இருக்காரு? எப்படி இவ்வளோ கூரா போச்சு? என்ன காரணம்? யாரால வந்துச்சு பிரச்சனை? இவ்வளோ கூரா ஆக்குனதுல வந்து பிஜேபிக்கு ரோல் இருக்கா? இல்லையா? தர்ம யுத்தம் நடத்தின ஓபிஎஸ்க்கு பின்னாடி பிஜேபி உண்டா? இல்லையா? அப்புறம் கவர்னர் மாளிகையில வச்சு 2 பேரையும் சேர்த்து விட்டாங்களே, அதுல பிஜேபிக்கு ரோல் உண்டா? இல்லையா? கவர்னர் மாளிகையில இது எதுக்கு இந்த வேலை? அப்போ பிஜேபி ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அந்த கட்சிய வந்து சிதிலா சிதைச்சிருக்கு. இப்ப இன்னைக்கு 24 தேர்தல்ல வேண்டான்னு முடிவெடுத்தாரு எடப்பாடி. பிஜேபி வேணான்னு வெளியே வந்துட்டாரு. தேர்தலை சந்திச்சாரு. சந்திச்ச பிறகு என்ன நடந்துச்சு? அந்த வேலுமணி சொல்றாரு, பிஜேபியோட இருந்திருந்தா ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு. செங்கோட்டையன் அதான் சொன்னாரு. 30 தொகுதியில நம்ம ஜெயிச்சிருக்கலாம். அதாங்க ஒரு கட்சி ஒரு முடிவு எடுத்தாச்சு. அது வெற்றியோ, தோல்வியோ நாங்க எடுத்த முடிவு சரின்னு தானே ஒரு கட்சி சொல்லணும். எடப்பாடி சொல்லுவாரா அப்படி? எடப்பாடி என்ன அப்படி சொல்லுவாரா? அந்த கட்சி லீட் பண்றாரு. 2024ல நாங்க பிஜேபியோட இருந்தா ஜெயிச்சிருப்போம்னு எடப்பாடி சொல்லுவாரா? சொல்ல மாட்டார்ல. சொன்னா முடிஞ்சு போச்சுல்ல. அவருடைய லீடர்ஷிப் அடி வாங்கிரும்ல. அப்ப அவர் எடுத்த முடிவு தப்புன்னு அவரே டிக்ளேர் பண்ற மாரி ஆயிடும்ல. தப்போ சரியோ, வெற்றியோ தோல்வியோ எடுத்த முடிவு சரிதான். எங்களுக்கு அன்னைக்கு அந்த முடிவு எடுக்கிறதுக்கு தோணுச்சு. நாங்க எடுத்தோம். அதுல என்ன தப்பு? மக்கள் வந்து வாக்களிக்கல அப்படிங்கிறதுக்காக நாங்க எடுத்த முடிவு தவறுன்னு நாங்க சொல்ல மாட்டோம். அப்படிதான் ஒரு லீடர்ஷிப் சொல்லும். எடப்பாடி இப்ப அப்படிதான் சொல்லுவாரு. அவர் இல்ல அன்னைக்கு பிஜேபியோட சேர்ந்து ஜெயிச்சிருப்போம்னு சொன்னா அவருடைய லீடர்ஷிப் அடி வாங்கிடும். அப்ப அவர் அப்படி சொல்ல மாட்டார். அப்ப அவர் சொல்ல மாட்டாருன்னா அவருடைய தலைமையை பின்பற்ற எல்லாருமே அப்படித்தானே அவர் குரல்ல தானே பேசணும். ஆனா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வேலுமணி சொல்றாரு, அது பிஜேபியோட இருந்தா ஜெயிச்சிருப்போம். அப்ப அவர் எப்படி எலெக்ஷன்ல வேலை பார்த்திருப்பாரு? என்ன மூட்ல வேலை பார்த்திருப்பாரு?